8வது திருப்பாடல் 5ஆம் வசனம். அற்புதமான திருப்பாடல் அது. மனிதனுடைய ஒரு நிலைப்பாட்டை தெள்ள தெளிவாக சொல்லுகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடல் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 1969 ஜூன் மாதம் 26ஆம் தேதி நிலவில் இறங்கின உடனே இந்த திருப்பாடலை தான் கொண்டு போய் பாடிட்டு அப்படியே அதில் வச்சுட்டு வந்தார். இதை கொடுத்து அனுப்பியவர் வந்து வேறு யாரும் இல்லை, அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் வந்து இந்த திருப்பாடல் 8 எழுதி ஒரு காப்பர் பிளேட்டில் எழுதி அதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வாங்க. அவர் சொன்னது காரணம் என்னன்னா, நீ வந்து நிலவுக்கு போகிறாய், நிலவை அடைந்து விட்டேன், இந்த உலகையே நான் கை கொண்டு விட்டேன் நினைக்காத, அந்த மமதை உனக்கு வேண்டாம். நீ உலகத்தையே உன் கையில் வைத்து ஆட்டப் போகிறேன் என்று நினைக்காதே. ஆனால் கடவுள் வந்து உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதான் 5ஆம் வசனம். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளார். அதாவது வானத்து கீழே அடிக்குறி பார்த்தீங்கன்னா வானதூதர்களுக்கு சற்றே. 8:5 வானதூதர்கள் மனிதர்கள் வானதூதர்களுக்கு சற்று கீழானவர்கள். நீ நினைக்கலாம் இந்த நிலவையே நான் தொட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆவி உலகத்தில் இருக்கிற வானதூதர்களுக்கெல்லாம் நீ கீழானதான். அதனால உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத, நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன்னு நினைக்காத. வானதூதர்களை விட நீ கீழானவன் தான். வானதூதர்களை விட மனிதர்கள் வந்து வானதூதர்களை விட கீழானவர்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம தான் எல்லாமே, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவன் படைக்கின்ற போதே வானதூதர்களை விட கீழானவர்களை தான் நம்ம படைச்சிருக்கிறார். ஆனால் அதே வானதூதர்கள் யாருக்கு பணிவிடை செய்ய வைத்திருக்கிறார்? மனிதர்களுக்கு.